என் வாழ்க்கையில ஒரு காரியம் எனக்கு மாறுதலாய் அடிக்கும் போது நான் முதல்ல எடுத்தது அது தேவ திட்டம் என்று நான் சொல்லக்கூடாது. நான் என்னை வைத்து பார்க்க வேண்டும். என்னை வைத்து பார்க்கணும். ஆண்டவரே, என்னில் என்ன, என்கிட்ட என்ன பாவம் இருக்கு ஆண்டவரே. தாவீது அப்படி பார்த்ததுனால தான் தேசத்துல பஞ்சம், கொள்ளை நோய் எழும்பினதும், ஆண்டவரே நான் தப்பு பண்ணேன்பா, நான் தப்பு பண்ண, என்ன பனிஷ் பண்ணுங்க, என் ஃபேமிலியை பனிஷ் பண்ணுங்க, ஜனங்க பாவம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண காரணம் என்ன? தன் பிள்ளைகளை அவன் உணர்ந்ததுனால. யோசேப்பின் விஷயத்தில் அவன் ரொம்ப தெளிவா இருக்கிறார். ஆனாலும் எல்லாமே மாறுதலா தான் நடக்குது. ரொம்ப கிளியரா இருக்கிறார். அப்பாக்கு கீழ்ப்படுகிறதுல, சகோதரர்களுக்கு நன்மை செய்கிறதுல, அந்த வேசித்தனத்துக்கு விலகி ஓடுறதுல, கூட இருக்கிறவங்களுக்கு நன்மை செய்யறதுல, உண்மையா நடக்கிறதுல, எல்லாத்திலையும் கிளியர். யோசேப்பு கிட்ட எந்த குறை யாருக்கு சொல்ல முடியும்? ஆனாலும் எல்லாம் மாறிதான். ஒரு பாவம் செய்த இஸ்ரவேலருக்கு எல்லாம் தலைகீழ நடக்கிறது போல கர்த்தருக்கு பிரியமா வாழ்கிறவன் வாழ்க்கையிலும் தலைகீழ நடக்குது. ஏன் இப்படி நடக்குது? ஆனா ரெண்டு இடத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தர் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கூடவே இருக்கிறார். யோசேப்பின் வாழ்க்கையில அந்த குறித்த நாள் வந்தபோது தேவ திட்டம் நிறைவேறினது. இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்களாம்? தேவனை நோக்கி முறையிட்டார்கள். தேவன் ஒப்பு கொடுக்காமலும் தேவன் அனுமதிக்காமலும் நம்முடைய ஒரு முடி கூட கீழே விழாது. தேவன் ஒப்பு கொடுக்கிறது காரணம் ஒன்று சித்தம், இன்னொன்று சுத்தம். சொல்லுங்க. சித்தத்துக்காகவும் இப்படி